ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இளைஞர்களிடம் நட்பாக பழகி வந்த கல்லூரி பேராசிரியை பின்னாளில் அந்த நட்பே அவருக்கு ஆபத்தாக முடிந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் 28 வயது பிரோஸ். இவரது நண்பர் கோட்டயம் மாவட்டத்தை சேர்ந்த 27 வயது மார்டின் ஆண்டனி. இவர்களுக்கு அண்மையில் ஒரு நிகழ்ச்சி மூலம் கல்லூரி பேராசிரியை ஒருவர் அறிமுகமாகியுள்ளார். அப்போது அந்த பேராசிரியையின் போன் நம்பரை வாங்கிக் கொண்ட இவர்கள் அடிக்கடி போனில் பேசி அவருடன் நட்பை வளர்த்து வந்துள்ளனர். இளைஞர்கள் இருவரும் நல்ல விதத்தில் பேசி வந்ததால் அதனை நம்பி அந்த பேராசிரியையும் அவர்களுடன் நட்பாக இருந்துள்ளார். இந்நிலையில் தன்னுடைய உறவினர் நிகழ்ச்சி இருப்பதாக கூறி பிரோஸ் மற்றும் மார்டின் ஆண்டனி ஆகிய 2 பேரும் பேராசிரியையை கடந்த 13ஆம் தேதி கொச்சிக்கு வரவழைத்துள்ளனர். அப்போது உயர் ரக போதைப் பொருள் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை பேராசிரியைக்கு கொடுத்துள்ளனர். அதனை அவர் வேண்டாம் என்ற போதிலும் வலுக்கட்டாயமாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சிறிது நேரத்திலேயே பேராசிரியை மயக்கமடைந்தார். அதைத் தொடர்ந்து பேராசிரியை களமச்சேரி, நெடும்பாச்சேரி ஆகிய இடங்களுக்கு அழைத்துச் சென்று அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இளைஞர்களிடமிருந்து தப்பி வந்த பேராசிரியை கதறியபடி களமச்சேரி காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். இந்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் போதைப்பொருள் கொடுத்து பிரோஸ் மற்றும் மார்டின் ஆண்டனி ஆகிய இருவரும் சேர்ந்து பேராசிரியையை பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதியானது. மேலும் பாதிக்கப்பட்ட கல்லூரி பேராசிரியை மருத்துவ பரிசோதனைக்காக களமச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். கூடா நட்பு கேடாக முடியும் என்ற பழமொழிக்கேற்ப அறிமுகமில்லாத நபர்களிடம் நெருங்கி பழகுவது மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.